சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1972ஆம் ஆண்டு சுதந்திர தின வெள்ளி விழா விருந்தின் போது நடந்த அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம், வாலியை போலீசில் மாட்ட வைக்க நடந்த சதி மற்றும் கண்ணதாசனின் அந்த உன்னதமான மனிதநேயத்தை பற்றி மிக விரிவாக பார்க்கலாம். கவிஞர் வாலி ஒரு பேட்டியில் சொல்லும்போது, நானும் கண்ணதாசனும் பகலில் மேடைகளில் கத்தி எடுத்துக்கொள்வோம், ஆனால் இரவில் மதுக்கோப்பையுடன் ஒன்றாகத்தான் அமர்ந்திருப்போம் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான நட்பு அவர்களுக்குள் இருந்தது. வாலி ஒரு காலத்தில் எம்ஜிஆரின் அஸ்தான கவிஞர் மாறி கண்ணதாசனுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்தார். 1972ஆம் ஆண்டு இந்தியாவின் 25வது சுதந்திர தின வெள்ளி விழா ஆண்டு. திரையுலகைச் சேர்ந்த அனைவருக்கும் சென்னையில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் பிரம்மாண்டமான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கண்ணதாசனும் வாலியும் அந்த விருந்தில் பங்கேற்றனர். அந்த ஹோட்டலில் சில தேவையற்ற சிக்கல்களும் சோதனைகளும் நடக்கும் சூழல் நிலவியது. வாலி ஒரு குறிப்பிட்ட அறையில் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தார். அவ்வப்போது கண்ணதாசனின் உதவியாளர் ஒருவர் கவியரசரை அணுகி ஒரு யோசனை சொன்னார். ஐயா, இப்போது வாலி இந்த அறையில்தான் இருக்கிறார். நாம் இப்போதே போலீஸுக்கு தகவல் கொடுத்தால் அவர்கள் வந்து அவரை அழைத்து சென்று விடுவார்கள். நாளை பேப்பரில் வாலி பெயர் வந்துவிடும். அதன் பிறகு எம்ஜிஆர் அவரை பாடல் எழுத கூப்பிடவே மாட்டார். நமக்கு ஒரு பெரிய போட்டி ஒழிந்துவிடும் என்று நயவஞ்சகமாக கூறினார். இந்த சொற்களை கேட்டதும் கண்ணதாசன் ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்றார். அந்த உதவியாளரை ஓங்கி ஒரு அறை அறைந்த கண்ணதாசன், எனக்கு யார் போட்டியாக வந்தாலும் அவர்களை என் தமிழால் தான் வீழ்த்துவேனே தவிர இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தால் அல்ல. அவர் என்னை நம்பி இங்கு வந்திருக்கிறார். அவர் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் என்று கர்ஜித்தார். அது மட்டுமல்லாமல் வாலி பத்திரமாக வெளியில் வந்து காரில் ஏறி வீடு செல்லும் வரை கூடவே இருந்து கவனித்துவிட்டு தனக்கு தகவல் சொல்லுமாறு அந்த உதவியாளருக்கே கட்டளையிட்டார். அறைக்குள் இருந்த வாலிக்கு வெளியில் நடந்த இந்த உரையாடல் அனைத்தும் கேட்டது. கண்ணதாசன் தன் மீது வைத்திருந்த அந்த பாசத்தையும் பெருந்தன்மையையும் கண்டு வாலி அழுதுவிட்டார். தான் ஒரு போட்டியாளராக கருதிய மனிதர் தனது மானத்தை காப்பாற்ற ஒரு அரணாக நின்றதை நினைத்து வாலி நெகிழ்ந்து போனார். கண்ணதாசன் ஒரு மகா கவிஞன் மட்டுமல்ல, ஒரு மகா மனிதன் என்று வாலி பல முறை பிற்காலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். போட்டிகள் இருக்கலாம், ஆனால் அது நேர்மையானதாக இருக்க வேண்டும் என்பதற்கு கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய பாடம். ஒரு கலைஞனின் உண்மையான வெற்றி அவனது படைப்பில் மட்டுமல்ல, அவனது பண்பிலும் தான். நேயர்களே, கண்ணதாசனின் இந்த பெருந்தன்மையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மற்றும் வாலி கண்ணதாசன் இடையேயான நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.